ஒன்றும் இல்லை, அவங்க டாக்டர் ஷாலினி மாதிரி ஒரு டாக்டரை போய் அவங்க ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால சொல்கிறேன். ஸோ அமிகபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி க்ளோஸ்டு. போத் ஆர் லிவிங் இன் த சேம் ஹவுஸ். இதுல இருந்து என்ன தெரியுது, இப்ப அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தேவோட லெஃப்ட்ல இவர் ஒரு பேரை வந்து ரெஃபர் பண்றாரு. அந்த அம்மா யாருன்னா சமூக வலைதளங்கள் முழுக்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒரு மனநல மருத்துவர்னு சொல்லிக்கிறாங்க. அதை நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பல. அவங்களுக்கே வந்து மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் அவங்களோட பதிவுகள்லாம் வந்து இருக்கு. பல்வேறு காணொலிகள் அவங்களை குறித்து வந்து எழுதுறாங்க. அவங்க மோசமா எழுதுறாங்க. விஜய் வந்து மீட்பர்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. கடவுளுக்கு மேலானவர், தூய்மையானவர் அப்படின்லாம் வந்து இந்த அம்மா எழுதுறாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப இந்த ரெட்ஃபிக்ஸா இருக்கட்டும், இப்ப நீங்க பேசுகின்ற இந்த ஆரோக்கிய சதீஷா இருக்கட்டும், நீங்க ஷாலினியா இருக்கட்டும், ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கட்டும், ரூட் அமைப்பா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமனர், எத்தனை பேர் பாருங்க. இவங்களுக்கு வந்து இதே தான் முழு நேர வேலை. 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து விஜய் வந்து இமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றது, எப்படி வந்து பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுறது, விஜய் குறித்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கருத்து சொல்றாங்க, அவங்க வீட்டு பெண்களை எப்படி மாஃபிங் பண்ணி போறது, இதெல்லாம் பண்ணுகின்ற இந்த ஈனத்தனமான பொழப்புக்கு குறைஞ்சபட்சம் விஜய் அரசியல் மயப்படுத்தி குடும்பத்தோட நீங்க போங்க, நாங்க அரசியலை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து குடும்பத்தோட ஒரு நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண வச்சு குழந்தைகளை பார்த்துருந்தாருன்னா இந்த சிக்கல்கள் இவ்வளவு தூரம் பெருசா வெடிச்சிருக்காதுன்னு நம்புறோம். அதையும் தாண்டி இதை நார்மலைஸ் ஆகினாங்கன்னா இதுக்கான விளைவுகளை அவங்க வந்து சந்திக்க வேண்டியது. அவங்க பிடிக்கலாம் வீட்டை விட்டு போயிருப்பாங்களே, ஏன் வீட்டுல இவன் யாருங்க சொல்றதுக்கு, இவன் யாருங்க அவங்களை வீட்டை விட்டு போறோம்னு சொல்றது, இவங்க சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? விஜய்க்கே ரைட்ஸ் இல்லைங்க அவங்களை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்றதுக்கு. சட்டத்தின் முன்ன எல்லாரும் சமந்தான். அதை நீங்க நார்மலைஸ் ஆக்காதீங்கன்னா நம்ம வந்து சொல்றோம். இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இது பேச இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், இவரே எப்படி பேசுறாரு. நீங்க சொல்ற அந்த மருத்துவர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூத்த ஊடகவியலாளர் வந்து பிலிக்ஸும் பேசுறாரு, ஒரு மகளையும் வச்சு இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டா வந்து பண்றாங்க. விஜய் ரொம்ப தூய்மையானவர், நல்லவர், அவர் குடும்ப வாழ்க்கையில வந்து அவர் மேல எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது, சினிமா துறையில அவர் வந்து உச்சம் தொட்டவர் நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நீங்களே இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும்போது எதுவுமே தெரியாத ரசிகர்கள், பாவம் பெண்கள், அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு விஜய்க்கு நான் வந்து மனைவியா இருக்க தயாரா இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வருது. இவங்களே இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிறது, இது உள்ளபடியே ரொம்ப ஆபத்தானது, அருவருக்கத்தக்கது.